வேலை கிடைக்க மாட்டேது. இல்ல பிசினஸ் ப்ராஜெக்ட் கடைசி நேரத்தில கிடைக்க மாட்டேது. இந்த கடைசி நேரம் வரும். லைக் சில பேருக்கு வந்து வேலை இடத்துல ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஓகே காட் த்ரூ. செகண்ட் இன்டர்வியூ ஓகே. தேர்ட் இன்டர்வியூவும் போவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அவங்க பேசுறது எல்லாமே என்னமோ வேலை கிடைச்ச மாரி இருக்கும். ஆனா ஒரு காலும் இருக்காது. அதோட சைலன்ட் ஆயிருவாங்க. ஒண்ணுமே இருக்காது அதுக்கப்புறம். ரைட் நீங்களும் சம்டைம்ஸ் மெசேஜ் பண்ணி கேட்பீங்க. ஏதாவது வேலை ஏதாவது நியூஸ் இருக்கான்னு. ஓ! இல்ல செக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட ஒண்ணும் இருக்காது. உங்களோட பிசினஸ் டெண்டருக்கு போறீங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறீங்க. எல்லாம் அந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி போய் பட்ஜெட் எல்லாம் ஓகே. அதோட வாட்டெவர் அதோட லைசென்சிங் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில வந்து இல்ல கிடைக்கலன்னு அந்த மாரி இருக்கு. ஸோ சில பேருக்கு அந்த மாரி இருக்கு. என்கிட்ட வருவாங்க. தி பெஸ்ட் வே இஸ் டூ செக் யுவர் சார்ட்ஸ். இது ஒண்ணும் ஜெனரலா இந்த பரிகாரம் பண்ணீங்களா வேலை செய்யும்னு அந்த மாரிலாம் இருக்காது. ஆனாலும் ஐ அம் கோயிங் டூ கிவ் யூ எ பரிகாரம் ஹியர். பட் உங்களுக்கு உங்களோட அதாவது தெரியணும்னா, ஏன் இந்த மாரி தடையா இருக்குது? ஏன் உங்களுக்கு அந்த கடைசி உங்களுக்கு நல்ல திறமையா இருக்கும். நல்ல ஸ்கில்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. நல்ல நல்ல ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க. நல்ல சர்வீஸ் இருக்கும். உங்க ரெஸ்யூம்லாம் அருமையா இருக்கும். பட் யூ கேனாட் குரோ. ரைட் கடைசியில அது போய் தடங்கலாயிரும்ல. ஸோ அதுக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் ஜோதிட வழியாக தான் செக் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா வெரி ஸ்மால் ஃபீஸ் தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி குடுத்துருவேன். நம்பர் பயோட இருக்கு. நவ் இந்த ஜெனரல் பரிகாரம் சொன்னேன்ல, அது நீங்க செய்யலாம். ஓகேயா? இது வந்து வேலை கிடைக்காது கடைசி நேரம், இல்ல டெண்டர் பிசினஸ் கிடைக்கல, ப்ராஜெக்ட் கிடைக்கல, அதுக்கு மட்டும் கிடையாது. தடை அந்த கடைசி நேரத்தோட தடை எடுக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். அர்க்யம்னு சொல்ற ஒரு விஷயம். அர்க்யம் வந்து சூரிய பகவான பார்த்துட்டு தண்ணி ஊத்துறது. ஸோ நீங்க கையில வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் நான் சொல்றேன். காலையில எந்திரிச்சிருங்க, குளிச்சுட்டு சூரியன் உதிக்கிற வேளையில் 7 சம்திங் இருக்குல்ல, உதிக்கிற வேளையில் போயிட்டு சூரிய பகவான பார்த்துட்டு வீட்டு வெளியோ, இல்ல உங்களுக்கு பால்கனி வேறெவெல்லாம் வீட்டு வெளியோ, தென் கையில வந்து செம்பு வச்சுங்க. செம்பு ஐ மீன் செம்பு காப்பர்ல வைக்கிறது இன்னும் நல்லது. பிகாஸ் இட்ஸ் வெரி அது ஹை அதோட எனர்ஜி காப்பர் ரைட். ஸோ அது ஒண்ணு வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த காப்பர் இல்லன்னா பரவால்ல. வெள்ளிக்கு இருங்க வெள்ளி இல்லன்னா வந்து எவர்சில்வர் கூட ஓகே தான். கையில செம்புல வந்து தண்ணி வச்சுட்டு சூரிய பகவான பார்த்துட்டு ஓம் சூர்யாய நமஹ என்று 9 தடவை பாக்கியம் ரைட் ப்ராஸ்பெரிட்டி ரைட் அதான் ஓம் சூர்யாய நமஹ என்று 9 வாட்டி நீங்க சொல்ல வேண்டும். ஓகே இது வந்து தொடர்ந்து 6 தடவை 6 நாட்கள். இன்ஃபேக்ட் யூ கேன் டூ திஸ் எவ்ரி டேலாம். சில பேர் எவ்ரி டே செய்வாங்க. நீங்க வந்து 6 நாட்கள் செய்யலாம். ஏன்னா 6 என்னதான் இந்த வேலை சம்மந்தப்பட்டது. அதாவது அபியாசா சொல்ற விஷயம். அபியாசம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. கரெக்டா கன்சிஸ்டன்ட்டா நடக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் ஃப்ரீ ஃப்ளோ. எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்து முடிக்கணும்னு தான் அந்த அபியாசா சொல்கிற விஷயம். யூ டோன்ட் ஸ்டாப் இன் பிட்வீன். ஸோ 6 நாட்கள் மறுபடியும் சொல்கிறேன். காலையில் குளிச்சுட்டு வெளியே போயிட்டு சூரிய பகவானை பார்த்துட்டு ஓம் சூர்யாய நம சொல்லிட்டு அந்த கையில் ஜலம் இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி இருக்குல்ல, அது மெதுவாக ஊற்றுங்க. ஓம் சூர்யாய நம சொல்லிட்டு 9 அந்த தண்ணி ஊற்றுறது கூட கீழே ஊற்றாமல் ஒரு லட்சம் இப்போ நீங்கள் வெளியே ஒரு ஃபீல்டில் இருக்கீங்களா, பாடாங்களாங்களா ஆனால் குட் போயிட்டு பூமிக்கு சேருது. இல்லைன்னா செடிக்கு இருக்கவங்கள பிளான்ட்ஸ் தொட்டியில் வச்சுருக்கீங்க அது கூட ஊற்றலாம். துளசிக்கு மட்டும் செய்யக்கூடாது. ஓகே ஸோ நீங்கள் வந்து அதை ஊற்றிட்டு தென் தட்ஸ் இட் டன். ஸோ இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது. முதலாக வந்து நீங்கள் சூரியனை பார்க்குறது அஃப்கோர்ஸ் நீங்கள் யாராவது ஆப்டமாலஜிஸ்டோ டாக்டர் இருந்தீங்களா நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். இந்த காலையில் உள்ள அந்த சன் ரே என்ன சொல்லுவாங்க தமிழில் கதிர் வீழ்ச்சா அது வந்து நம்ம கண்களுக்கு அவ்வளோ நல்லதுதான். ஒரு வயசானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கேட்டராக்ட் வரலாம், அதெல்லாம் கூட வராதான். நீங்கள் காலையில் கொஞ்ச நேரம் அந்த சூரிய பகவானை பார்த்து காலை உதிக்கிற வேளையில் நான் சொல்கிறேன். ஓகே பட் அது மட்டும் கிடையாதுங்க. அந்த தண்ணி ஊற்றுறோம்ல, அந்த தண்ணியில் அந்த சூரியனோட ரே படும்போது அது வந்து என்ன சொல்லுவாங்க இல் ஸ்ப்ளிட் இன்டு 7 ஸ்பெக்ட்ரம். அந்த கலரு அந்த 7 கலருக்கு ஸ்ப்ளிட் பண்ணுது. அதுவும் நம்மளோட 7 அதாவது நம்மளோட உடலில் இருக்கிற சக்ராஸ் எல்லாமே வந்து அது அலைன் பண்ணுது. ஸோ அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது தான் அதுவும். ஓகே ஸோ ரிமெம்பர் இதில் சும்மா ஊற்றுறது இல்லை, அது விஷயம் இருக்குது அதில். ஆல்ரைட் ஸோ டூ திஸ் 6 நாட்கள். ஓம் சூரிய நம்ம செம்பு கையில் வச்சுங்க. என்ன செம்பு வேணால் வச்சுக்கலாம். சூரியனை பார்த்துட்டு தென் யூ பா. ஓகே இன்னொரு விஷயம் இருக்குது. இது செஞ்சு முடிச்சிட்டிங்களே இம்மீடியட்லி போயிட்டு இப்போ வேலை ஏதோ பிரச்சனை இல்லை வேலை கிடைக்கலன்னா அப்ளிகேஷனில் போடுவீங்களா இம்மீடியட்லி கோன் டூ தட். வித்தின் 1 hour போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட வேலைக்கு இப்போ ப்ராஜெக்டாக மேபி யூ கேன் சென்ட் இமெயிலோ அந்த 1 ஹவருக்குள்ளே அனுப்பிடுங்க. விளங்குதா? அண்ட் இப்போ வேலைனா அப்ளை பண்ணுறீங்களா காலையில் அப்பயே போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க ஒரு வேலைக்கு. ஸோ வித்தின் 1 hour ஆஃப்டர் யூ டூ தட் அர்க்யம் இது பண்ணுறது ரொம்ப உகந்தது. ஆல்ரைட் நன்றி.